சூப்பரான வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து சொல்றீங்க. அதாவது நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சு ஃபீல்டு ஒரு ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது, நம்ம டியூ கட்டுறதுல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி அமௌண்ட் ஒழுங்கா வசூல் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் மெயின்டைன் பண்ண முடியல, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறீங்க, புதுசாக ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எப்படி நம்மளால மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வசூல் பண்ணுறது, எப்படி ஃபீல்டு செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு கருத்து, எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வண்டிலாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஒரு வண்டி, 2 வண்டி, 5 வண்டி, இப்போ அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வண்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ரன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஒரு ஐடியா கேட்கலாம், எந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் பண்ணா இதை நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப அவர்கிட்ட கேட்டலாம். சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சிருக்கிறீங்க, டியூ போட்டு எடுப்பாங்க. ஒரு 8.5 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்க. 8 லட்ச ரூபா வருதுன்னா ஒரு பாதி அமௌண்டாவது நம்ம சேர் இருக்கணும், கையில் பாதி சேராவது போடணும். போட்டால் தான் அதுக்கு வந்து மீதி வந்து தான் ஃபைனான்ஸ் பண்ணணும். மீதி ஒரு 8.5 லட்ச ரூபா வருதுன்னா ஒரு 4 லட்ச ரூபா நம்ம ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். ஃபைனான்ஸ் 4 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்குள்ள டியூ முடிச்சிடணும். அந்த குறைஞ்ச டியூவில் போட்டால் தான் கட்ட முடியும். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வெறும் 50,000 ரூபா வச்சு எடுத்துட்டு போவாங்க. நானே பாத்துருக்கேன். 50,000 ரூபாய் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் 9 லட்சம் வண்டி எடுக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி டியூ ஃபைனான்ஸ் போடுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து அது கரெக்டான முறையா? அது தப்பான முறை. 5 வருஷம் 6 வருஷம் போட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கழியும். நீங்க இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு 90,000 ரூபாய் டியூ போட்டீங்கன்னா அசல்ல கழியறது பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 30,000 ரூபாய் மட்டும்தான் கழியும். எடுக்கிறது ஃபைனான்ஸ்ல எடுக்கிறது பூரா இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவாங்க. நீங்க ஒரு 4-5 டியூக்கு பூரா இன்ட்ரெஸ்ட் தான் லவுக்குன்னு போகும். நீங்க பாத்தீங்கன்னா அசல் அப்படியே தான் இருக்கும். அவங்க அதனாலதான் கூட்டு வெட்டி போட்டு கழிச்சு டியூவா போட்டு கொடுத்துறாங்க. நீங்க இடையில போய் நாம 4 டியூ கட்டிட்டோம், நாம 4 லட்ச ரூபா கட்டிட்டோம், 4 டியூக்கு 4ல ஒரு 4 9 2 9 4 8 36 360 கட்டிட்டோம் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கும். அப்படின்னு நினைச்சு நம்ம வண்டி வித்தரலாம் அப்படின்னு. ஆமா, விற்க முடியாது. அங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் முதல்ல எடுத்துருவாங்க. அப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு 1% கழிச்சு போட்டு இவ்வளவு இருக்குது கட்டணும்னு சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா வண்டிக்கும் அந்த டியூவுக்கும் சரியா போயிடும். கையில இருக்கிற 50,000 காலி ஆயிரும் கண்டிப்பா. நீங்க 50,000 கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு டாப் கையில இருந்து போடணும், கலப்பை வாங்கணும், எல்லாம் பண்ணணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 லட்சம் இல்லாம வண்டி போய் எடுக்கவே கூடாது. தப்பு. உணர்ச்சி வசப்பட்டு போய் நம்மளும் வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் ஒரு 10,000 கட்டி எடுத்துட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு அது ஒன்றும் மீண்டு வெளியே வர முடியாது. இது மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க. நிறைய பேர் கம்பெனியில் கொண்டு வந்து ரிட்டர்ன் விட்டுருக்காங்க. 10,000 வச்சுக்கிட்டு வண்டி எடுக்கிற வேலைக்கே போகக்கூடாது. ஒரு 4 லட்ச ரூபா அதுவும் கடன் வாங்கக்கூடாது. 4 லட்ச ரூபா நம்ம சேர் இருக்குன்னு இதுல இருந்துன்னா மீதி 4 லட்ச ரூபா போட்டா அதை ஓட்டினோம்னா வருஷம் ஒரு மந்த்லி ஒரு 150 மணி நேரம் ஓட்டினா கூட அதுல இருந்து கொஞ்சம் டியூ கட்டிட்டு வந்துடலாம். ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா டியூ போடலாம், இல்லைன்னா 6 மந்த்ஸுக்கு போடலாம். போட்டு டியூ கட்டிட்டு வந்துடலாம். நீங்க ஃபுல்லுமே ஃபைனான்ஸ் தான் போடணும்னா அது முடியாது. நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு 5 ரூபா தான் போட்டிருக்கேன். 5 லட்ச ரூபா தான் ஃபைனான்ஸ் போட்டிருக்கேன். அதுல இப்ப கட்டிட்டு வந்துடுறோம். நீங்க இப்ப என்னது 8 வண்டி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிட்டு வந்துடுறோம். இப்ப 8ம் ஒரு வேலைக்கு போயிருது. ஒன்னு சோழடிக்கு போயிருது, கையில காசு வர பார்ட்டி இருக்கு, கடனுக்கும் ஓட்டுறது. நான் ஓட்டுறது பூராமே 1 இயர் கழிச்சு தான் கொடுப்பாங்க. 1 இயர் கழிச்சு தான் போய் கேட்டா வரும், இல்லைன்னா வராது, இடையில வராது. அதுக்கும் சமாளிச்சு டீசல் பங்கில் ஏதாவது கடன் விட்டு ஓட்டுனா தான் ஓட்ட முடியும். இன்னைக்கு டீசல் லிட்டர் 100 ரூபா ஆகி போச்சு. 10 லிட்டர் பிடிச்சா 3 மணி நேரம் ஓட்டலாம். ரோடு ரன்னிங்கோட 3 மணி நேரம் ஓடும், அவ்வளவுதான் ஓடும். ஒரு நாளைக்கு நீங்க 5,000 ரூபாய்க்கு டீசல் அடிக்கிற மாதிரி இருக்கும். 5,000 ரூபாய்க்கு அடிச்சா 13 மணி நேரம் ஓடும். 60 லிட்டரு 50 லிட்டர் பிடிச்சிங்கன்னா 10 மணி நேரம் ரோடு ரன்னிங்கோட 5 லிட்டர் ஓடிடும், 10 மணி நேரம் ஓடும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் தேவைப்படும். நீங்க ஃபைனான்ஸ் டியூ கட்டிங்களா, டீசல் வாங்கி ஊத்தீங்களா, டிரைவர் சம்பளம் கொடுப்பீங்களா, ஸ்பேர்ஸ் வாங்குவீங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு வண்டி விவசாயம் எல்லாம் ஓட்டுறாங்கன்னா, வாடகைக்கு ஓட்டுறாங்கன்னா எல்லாமே ஒத்துழைச்சி ரேட்டை குறைக்காம ஓட்டணும். ஒருத்தர் என்னம்பாங்க, ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்கிற காட்டில் போய் நான் 20 ரூபா 100 ரூபா கம்மியா ஓட்டுறேன், 200 ரூபா கம்மியா ஓட்டுறேன். எங்க பக்கத்து காட்டிலே இப்ப நடக்குது. என் டிரைவரே முன்னாள் டிரைவரே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான்.
அது என்ன ஓட்டி என்ன பிரயோஜனம்? இப்ப உரக்கடையில போய் கேட்டீங்கன்னா 10 ரூபா எனக்கு ஒரு மூட்டைக்கு கையிலேயே காசு தரேன், நான் அன்னைக்கு 75,000 ரூபாய்க்கு உரம் எடுத்தேன், 10 ரூபா கம்மியா கொடுக்கல. அவங்க தொழில கரெக்டா இருக்காங்க. நம்ம ஓட்டுறாலும் நம்ம டிராக்டர் வச்சிருக்கீங்க, நம்ம தொழில கரெக்டா இருந்தா கரெக்டா நடக்கும். அதுதான் அவங்க வந்து இப்ப கடையில போய் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் ஏதாவது குறைச்சு தராங்களா? யாரும் குறைச்சு தரதில்ல. நாம ஏன் கீழே இறங்கி போகணும்? அதுதான் டீசல் விலையும் பாத்தீங்கன்னா டீசல் விலை அது ரொட்டேட்டர் கத்தி பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. அதனால இதுல போய் நான் 1000 ரூபாய்க்கு 1600 ரூபாய்க்கு நான் ரொட்டேட்டர் ஓட்டுறேன், இதே 1400 ஓட்டுறாங்க. என்னது வந்து 55 ஹெச்பில சுராஜ் ஓட்டுறேன். நான் மணிக்கு 7 லிட்டர் 6 லிட்டர் போவோம். 6 லிட்டர் நான் ஓட்டல, டெப்த் அதிகம். அதனால வந்து நான் அந்த ரேட்டு ஓட்டினா தான் கட்டுப்படி ஆகும். விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க இல்லை விட்டு போறாங்க. ஏன்னா கட்டுப்படி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க 1 இயர் கழிச்சு தான் வாங்க போறீங்க. ஆமா, 1 இயர் கழிச்சு தான் வரைக்கும் நம்ம கை காசு போட்டு ஓட்டியோம். எல்லாம் போட்டோம்னா அதுக்கு நம்ம சம்பளம் ஸ்பேர்ஸ் எல்லாமே கையில இருந்து தான் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க 1 வருஷம் பார்க்கும்போது அதுல வட்டியே எங்கேயே இழுத்துட்டு போயிடும். ஆமா, வட்டியே எங்கே போயிடும். ஆனா நான் இன்னைக்கு இந்த செய்யற பிசினஸுக்கு எனக்கு இது தேவையே இல்லை. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு 1 கோடி ரூபாய் கிட்ட கிடக்குது. வித்து பேங்க்ல போட்டா கூட வந்துடும். கடனை போட்டா கூட எப்படி ஒரு 50 லட்சம் ரூபாய் தேரும். இது இந்த தொழில் வந்து இப்ப ஓட்டி அதை காடா பொறுக்கிறதுக்கு வித்து பேங்க்ல போட்டா வட்டி வளர்ந்துட்டு இருக்கான். இது ஏதோ ஒரு தொழிலா அப்பையில இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து பண்றோம் பரம்பரை தொழில் மாதிரி இருக்கு அப்படியே. ஆமா. சரிங்க, இப்ப புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க இல்லையா? ஆமா. இப்ப நான் ஒரு டிராக்டர் ஒரு வேலையில இருக்காங்க, நான் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் ஃபீல்டுக்குள்ள வர போறேன். அவங்க வந்து என்ன மாதிரி இதுக்கு வரலாம்? கண்டிப்பா இந்த வரலாமா? இந்த மாதிரி டைம்ல வரலாமா? இந்த மாதிரி டைம்ல வரலாம். வந்தா அவங்களுக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த இன்னைக்கு வந்து டிரைவர் லீவு இன்னைக்கு ஓட்டணும்னா அவங்களுக்கும் தொழில் தெரிஞ்சிருக்கணும். டிரைவர் நம்பியே இந்த தொழில் பண்ண முடியாது. கண்டிப்பா டிரைவர் நம்பி யாரும் இந்த தொழில் பண்ண முடியாது. நினைச்ச நேரம் போய் தான் ஆகணும், ஓட்டி தான் ஆகணும். இப்ப டிரைவர் தான் வந்து ஓட்டணும்னா அந்த தொழில் மழை வர மாதிரி இருந்தா அர்ஜென்டா ஓட்டி ஆகணும். டிரைவர் நம்பி எந்த தொழிலும் செய்ய முடியாது. அவங்களாம் பார்க்கவும் மாட்டாங்க. ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் இருக்காது. அது டிரைவர் நம்பி எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஓனருக்கு அந்த தொழில் தெரிஞ்சிருந்தா மட்டும் பண்ணலாம். இல்லைன்னா தயவுசெய்து இந்த தொழிலுக்கு போகவே வேணாம். சரி, வேற ஏதாவது இந்த வே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இதுல ஒரு ஐடியா இருக்கு? உங்க பேட்டர்ன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேற ஏதாவதுன்னா, அதாவது இந்த தொழில் நம்ம வந்துட்டோம்னா இப்படி எல்லாம் இந்த வசூல் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ஒரு ப்ரொசீஜர், இந்த தொழில் வந்துட்டோம்னா பண்ணோம். இந்த தொழில் வந்துட்டோம்னா மொத ஃபீல்டுல இறங்குறீங்க, கடன் ஓட்ட முடியாது. கை காசு ஒரு 100 ரூபா மணிக்கு கம்மியா இருந்தாலும் கையிலேயே வசூல் பண்ணிட்டு அவங்கள டிரைவர் போடாம ஓட்டினாங்கன்னா இந்த தொழில வந்துடலாம். அதுவும் பார்ட்டி ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் இது பண்ண முடியும். இப்போ ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு சிலர் சொல்றது எப்படின்னா, இப்ப 1 இயர் கழிச்சு நம்ம வசூல் பண்ண போறாங்கன்னு வச்சுங்க, போகும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு அமௌண்ட் குறைச்சிடுறாங்க. குறைச்சிட்டு ஒரு 5000 பத்தி குறைச்சிடுறாங்களா. குறைச்சிட்டு பாத்தீங்கன்னா உழவு ஓட்டுனது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களா. அது மாதிரி யாரும் சொல்லல, நம்ம பார்ட்டி அது மாதிரி ஒரு சிலர் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நடந்திருக்குங்களா? ஒரு சிலர் கால் பண்ணி சொல்லும் போது சொன்னாங்க. இப்ப அதுக்கெல்லாம் எப்படிங்க சொல்றீங்க? இப்ப என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா சுராஜ்ல டெப்த் ஓவரா ஓட்டுறோம், அதே 1400 ரூபாய்க்கு ஓட்டுறான். இல்ல அது யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அதே 1400 டெப்த் அவ்வளவு வச்சு ஓட்டுறான், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே 1400 நாங்க 600 ரூபாய்க்கு ஓட்டுறோம், அதே 1400 ரூபாய்க்கு ரொட்டேட்டர் ஓட்டுறாங்கன்னு என் பார்ட்டியே என்கிட்ட சொல்றாங்க. நீங்க அதை விட்டு 2 தடவை ஓட்டி பாருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்ட்டேன். நானும் ஓட்டி தரேன், நானும் அதே 1400 ரூபாய்க்கு நானும் ஓட்டி தரேன் இருக்கேன். அதுக்கு அந்த வண்டி தான் ஓட முடியும். அதுதான் மையந்திராவில் ஓட்டினா அந்த ரேட்டு 1500 ரூபாய்க்கு ஓட்டலாம். சுராஜிக்கும் போது அதுக்கு என்ன டீசல் கூடுதலா போதோ அதை வாங்கி வசூல் பண்ணி தான் நாம நஷ்டப்பட்டுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா விவசாயம் பண்றோம்னா நம்ம ஒரு பெனிஃபிட்டா தான் பண்றோம், அதாவது யாரும் புரிஞ்சு. விவசாயி முக்கால் தரம் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இப்ப வந்து குச்சி வச்சா குச்சிக்கு எந்த மருந்து அடிக்காம வரல. விவசாயம் முக்கால் தரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அதுக்கு மேல எல்லாம் விவசாயம் முடிஞ்சிடும், டோட்டலா முடியும். ஏன்னா வேற வழியில எது பண்ணாலும் வர மாட்டேங்குது, விலை விற்க மாட்டேங்குது. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ண, நீ என்னதான் பண்ணுனீங்கனாலும் பார்த்து விவசாயத்துல துல்லியமா நீங்க மருந்து அடிச்சு பாதுகாப்பா கொண்டு போனாலும் 10 நாளைக்கு தான் விலை விக்குது. 10வது நாள் 11வது நாள் டவுன் ஆயிருது. அதான் நம்ம வந்து விவசாயி இனிமேல் முன்னுக்கு வர முடியாது.
விவசாயத்துல வந்து எந்த ஒரு பொருளுமே மருந்து அடிக்காம வரது கிடையாது. கண்டிப்பா மருந்து அடிச்சாலும் கேக்குறதும் இல்ல. மருந்து சும்மா ஒரு கம்மியானாலுமே 500 2000 ரூபாய்க்கு இப்ப நீங்க போய் ஒரு ஏக்கருக்கு மருந்து வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் இல்லாம வாங்க முடியாது. கண்டிப்பா 2000 ரூபாய் இருந்தாலும் அது சரியான மருந்து 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அடிச்சா அடிச்சு 3 மணி நேரத்துல மழை வந்துடும். இல்லைன்னா அந்த மருந்து கேட்காமயே போயிடும். என்ன பண்ணுனீங்கனாலும் புழு சாகிறது இல்ல. எந்த மருந்து பவர் குறைச்சிட்டாங்க எல்லாமே. முன்ன வந்த கிளைசில் வேற, இப்ப வர்றது வேற, எல்லாமே பவர் குறைச்சிட்டாங்க. அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு விற்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா கடையில நீங்க எந்த கடையில பார்த்தாலும் அவங்க ஒரு ரேட் வச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ரேட்டுக்கு கீழே யாரும் தரதில்ல. விவசாய பொருளுக்கு அப்படி ரேட் வைக்க முடியுதா? சொல்றதா ரேட். விவசாய பொருள் அவங்க கடையில இந்த ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணி ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்கிக்கிறாங்க. விவசாய பொருளுக்கு என்ன, நீங்க எப்ப போனாலும் அவங்க கேக்குற விலைக்கு தான் நாம கொடுத்துட்டு வர முடியுது. பண்றவர் பாத்தீங்கன்னா இப்ப வெண்டைக்காய் எடுத்துங்க ₹1 2 ரூபாய்க்கு நீ விக்குது. கடையில போனீங்கன்னா 20 ரூபாய் விற்கிறான். அப்ப நடுவுல இருக்கு நடுத்தரகருக்கு தான் வேலையை. விதை ஊனி அவ்வளவு வேலை பார்த்து மருந்து அடிச்சு மெயின்டைன் பண்ணி ஒடிச்சு கொண்டு வந்து போறவங்களுக்கு ₹1 கிடைக்குது. எதுவுமே இல்லாதவங்களுக்கு 20 ரூபாய் கிடைக்குது. 90% விவசாயம் குறைஞ்சிருச்சு. இப்பெல்லாம் யாரும் விவசாயம் வேலை செய்ய தயாரா இல்ல. அதனால ஏதோ இப்ப இருக்கிற ஓல்டு வேலை தெரியாதவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த இருக்கிற ஓல்டு டிக்கெட் எல்லாம் போயிருச்சுன்னா யாரும் விவசாயம் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப முக்காவாசி எல்லாம் தென்னை மரம் எல்லாமே மிஷினா கொண்டு வந்தாங்க. இப்ப சூப்பர் சீடரு, தென்னை மரம் ஏற மிஷின், எதுக்கு எடுத்தா விதை ஊன்ற மிஷின். இப்ப பாத்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாம் காட்டு தென்னை மரம் வைக்கிறாங்க, வச்சு இன்லைன் அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு கம்பி வேலி போட்டு ஒரு 10 செம்பிளியாடு 20 செம்பிளியாடு வாங்கி விட்டா மேய்ஞ்சிட்டு இருக்கு, தென்னை மரம் பெருசாயிட்டா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. எல்லாமே தென்னை மரம் வச்சுட்டா இனிமே சாப்பிடறதுக்கு வழியில வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.